தி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூலி படத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல்லே கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். பட் இப்போ அந்த படம் இன்னும் ஒரு 20 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் எப்படி இருக்க போகுது, பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்ற விவாதம்லாம் இப்போ சோஷியல் மீடியாக்களில் பேசப்படுது. இன்னும் அந்த படம் ட்ரைலரே ரிலீஸ் ஆகலை. பட் இப்போவே படத்தை எல்சியூவில் வருமா வராதான்னு டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த விவகாரத்தை பற்றிலாம் பேச போகிறதில்ல. 1000 கோடின்றது கூலி படத்தில் சாத்தியமாகுமா அப்படின்றத நம்ம போன வீடியோலே கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தை 1000 கோடி அடிக்கணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களோட எதிர்பார்ப்பாகவுமே இருக்குது. முக்கியமாக சினிமா ஆர்வலர்கள்லாம் இந்த படம் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. 1000 கோடி அடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆமீர் கானை கேஷ் பண்ணியிருக்காங்க. சரி, 1000 கோடி அடிக்கிறதுக்கு ஆமீர் கானை தான் கேஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்றது தான் இங்கே பல பேரோட கருத்தாக இருக்குது. ஏன்னா ரஜினிக்கு ஓவர்சீஸ் மார்க்கெட் நல்லாவே இருக்குது. குறிப்பாக நார்த் சைடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ரஜினிக்கான ஃபேன் பேஸ் அங்கே அதிகமாக தான் இருக்குது. ஸோ மேபி ரஜினியை வச்சு கூட அந்த படம் அங்கே பிஸ்னஸ் ஆனாலும் கூட அடிஷ்னலாக தேவைப்படுறதுக்காக தான் பேன் இந்தியா ஆக்ட்ரஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கர்நாடகாவிலேருந்து உபேந்திராவை சூஸ் பண்ணியிருக்காங்க, தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா சூஸ் பண்ணியிருக்காங்க, ஹிந்திலேருந்து ஆமீர் கான், மலையாளத்திலேருந்து சௌபின் ஷாகிர், இந்த மாதிரி முக்கியமான நடிகர்களை எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி கூலி படத்தை ஒரு பிராண்டான படமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஸ்பேஸ் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது படம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். சரி, இந்த கூலி 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த 1000 கோடி அடிக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் கூட அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன்ன்றது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய படங்கள் இந்த வருஷம் மருமருன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்தது. படம் இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஆகும்னு சொன்னாங்களே தவிர ஒன்றுமே இல்லைன்றது தான் எல்லாரும் சொன்ன கருத்தாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரொமோஷன்றது தான் ஒரு படத்தை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு ஆசையை தூண்டுதுன்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த படம் இப்போ நம்ம மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். மெட்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு கீழே அந்த படத்தோட ஃப்ளெக்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் போவோம், அங்கே இருக்கும். பஸ் ஸ்டாண்டு போவோம், பஸ்ஸில் ஓட்டியிருப்பாங்க. ஸோ ப்ரொமோஷனை எப்படி வேணாலும் சினிமா துறை பயன்படுத்தும். ஸோ ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப முக்கியம்தாங்க. ஏன்னா ப்ரொமோஷன் சரியாக பண்ணாதால் இங்கே நிறையா நல்ல படங்கள் கூட கவனிக்கப்படாமல் போயிருக்கு. அது என்ன படன்றதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அந்த நோக்கம் அந்த படங்களை பற்றி பேசணுன்றதுக்கு கிடையாது. இப்போ நம்ம கூலி விஷயத்துக்கு வருவோம். இந்த கூலியில் 1000 கோடி அடிக்கிறதுக்கு சன் பிக்சர்ஸ் ப்ரொமோஷன் விஷயத்தில் பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். 2008 காதலில் விழுந்தேன் அந்த பாட்டுக்காகவே அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி அந்த படத்துக்கு ஓரளவு வசூல் கிடைக்கிற மாதிரி தான் அந்த படத்தோட மார்க்கெட்டிங்கும் அமைஞ்சது. அந்த ப்ரொமோஷன் சன் பிக்சர்ஸ் போட்ட ஆடெல்லாம் வச்சு தான் அந்த படத்துக்கு ஆடியன்ஸும் சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. இவங்க அப்போ ஆரம்பித்த ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன படங்கள் ஆரம்பித்து கொஞ்சம் பெரிய படங்கள் வந்தாங்க, அயன் பண்ணாங்க. ஸோ இப்படி சன் பிக்சர்ஸோட மார்க்கெட்டிங் நல்லபடியாக இருந்தது. ஸோ அவங்க ப்ரொடக்ஷனில் இறங்குறாங்க, எந்திரன் படம் எடுக்கிறாங்க. ரஜினியை வச்சு எடுக்கிற எந்திரன் படம் ப்ரொடியூஸ் பண்ணுற எந்திரன் படம் ஒரு நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபீஸில் பெறுது. ஸோ இப்போ கூலியில் நிற்கிறாங்க. ஸோ கூலிக்கு இப்போ எப்படின்னா சன் பிக்சர்ஸ் பிராண்டு அவங்க இப்போது இந்தியா ஃபுல்லாக அறியப்படும் ஒரு முக்கியமான ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வந்துட்டாங்க. சரி, சன் பிக்சர்ஸை பொறுத்தவரை அந்த ப்ரொமோஷன்ஸ் பிராண்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணிவிடுவாங்க. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இருக்கிற ரஜினிகாந்தாக இருக்கட்டும், ஆமீர் கானாக இருக்கட்டும், உபேந்திராவாக இருக்கட்டும், நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், இவங்களுக்கான ஃபேன் பேஸ் அந்தந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குதுன்ற பட்சத்தில் இவங்களுக்கான ரசிகர்களும் எதிர்பார்ப்பாங்க. பட் இவங்களை தாண்டி இருக்கிறவங்க, சரி இந்த படத்தை என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கமல் ரசிகர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க, விஜய் ரசிகர்கள் சொல்லே வேணாம். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி விஜய் வச்சு லியோ படம், மாஸ்டர் படம்லாம் எடுத்து அவர் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. கமல் ரசிகர்கள் விக்ரம் படத்துக்காக கூட இந்த படத்தை வரவேற்பாங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்க தயாராகிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில். ஸோ பக்கத்தில் இருக்க ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், அவங்களும் நம்மளை மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டால் நம்ம எதிர்பார்க்கறதுல ஒரு 50% அவங்களும் இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் 1000 கோடி அடிக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 400 கோடி கிட்ட வந்துருச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. ஆனால் இவ்வளோ கேஸ்டிங் தேவைப்படுறன்றப்ப இந்த பட்ஜெட் அதிகமாக தான் வரும். ஏன்னா ஆமீர் கான் இருக்கார், ரஜினி இருக்கார். ஸோ இவங்களுக்கான சேலரியை பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமான அளவில் தான் அவங்க கொடுத்து இந்த ப்ராஜெக்டே அவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜே எனக்கு 50 கோடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஒரு காஸ்ட்லியான படமாக தான் இப்போதைக்கு
கூலி படம் வந்திருக்குது. ஸோ 1000 கோடி வந்து அடிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த படம் இருக்குது. இன்னொன்று தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த 1000 கோடின்றது ஒரு ப்ரெஸ்டீஜியஸாகவே இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து 1000 கோடி கலெக்ட் பண்ண நினச்சாங்க, அது ஒரு 600 சம்திங்கோட அதுவும் ஸ்டாப் ஆகிட்டு. லியோவுக்கும் நினச்சாங்க, அதுவும் வந்து பண்ண முடியல. ஸோ இந்த லியோவாக இருக்கட்டும், ஜெயிலராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வெற்றி அடைஞ்சாலும் இந்த இலக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது கண்டென்ட் ஓரியன்டாகவே வந்து தமிழ் சினிமா தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்கள்ல இருந்தே பேர் பெற்றது. அதாவது தமிழில் வந்து ஒரு படம் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக வந்து சூப்பராக வரும் அப்படின்னே சொல்லுவாங்க. பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க மலையாள இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15-20 வருஷமாக தான் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் வருதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தமிழை பொறுத்தவரை அப்படி இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட் காலங்கள்லேருந்தே நம்ம வரலாறு படைச்சிருக்கோம் தான். ஸோ அப்படிப்பட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 1000 கோடின்றது ஏன் பாசிபிள் இல்லாமல் போணுச்சு அப்படின்றது தான் இங்கே எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது, மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, கன்னடத்தில் வந்து கேஜிஎஃப் அந்த படம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அது கன்னட சினிமாவோட மார்க்கெட் ரகத்தையே தூக்கி விட்டுருச்சு. அப்புறம் புஷ்பா 2, பாகுபலி. தெலுங்குலாம் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க பாகுபலி படத்துலேருந்தே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தி சொல்லவே வேணாம். ஹிந்தி ஆஸ் யூஷுவல் வந்து அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பக்காவாக இருக்கும். ஸோ தமிழில் தான் இப்போ வந்து 1000 கோடின்றது மஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 1000 கோடியை வந்து கூலி படத்தில் பண்ணுமா அப்படின்றது இந்த படம் வந்ததுக்கப்புறம் நமக்கே தெரிய வந்துடும். நான் போய் சொல்லிட்டேன், இந்த 1000 கோடி அடிக்கிறதுக்கான பாசிபிள்லாம் என்னென்ன இருக்குது. கேஸ்டிங்கே போதும். ஆமீர் கான் இருக்கார். ஏன் ஆமீர் கானை வந்து கேஸ்ட் பண்ணாங்கன்னா நார்த் பெல்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது இந்தி நடிகர் இப்போ பாலிவுட் நடிகர் ஆமீர் கான் வந்துட்டாருன்னா இந்த படத்தை வந்து அவங்க இங்கே நார்த் சைடு ஃபுல்லாகவே ஃபேமஸ் பண்ணி விட்றாங்க. ஏன்னா ஆமீர் கான் நடிக்கிறாரு, வில்லனாக நடிக்கிறாரு, ஒரு முக்கிய ரோல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங்கும் கொண்டு போயிடாங்க. இன்னொன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரஜினிக்கும் அங்கே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட காம்போ வச்சு தான் அங்கே வந்து இந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ போஸ்டர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சைடு ரிலீஸ் பண்ணுற போஸ்டர்ஸில் ஆமீர் கானும் இருப்பார், ரஜினியும் இருப்பார், எல்லா போஸ்டர்லையும் தவறாமல். ஏன்னா ஆமீர் கான் வந்து பாலிவுட் சூப்பர் ஸ்டார். ஸோ வந்து அங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அவருக்கு அங்கே முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி தான் அந்த படத்தை வந்து அங்கே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இப்படி தான் ஆடியன்ஸையும் வர வைப்பாங்க. அந்த படத்துக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் அங்கே உயருது. தமிழ் ஆஸ் யூஷுவல் ரஜினி எல்லாரையுமே வச்சு பார்க்க வந்துட்டாலும் கூட நார்த்தில் வந்து இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ 1000 கோடி அடிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணோம். சரி, படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டியாக தான் இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ விஷயம் பண்ணி இந்த படம் வந்து சமீபத்தில் வந்து தக் லைஃப்னு ஒரு படம் வந்துச்சு, கமல் சிம்பு நடித்த படம். மிக பெரும் எதிர்பார்ப்புக்கு ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து படுதலை படமாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து கூலி இருக்காதுன்றது தான் இங்கே பலரோட நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஓரளவு வந்து ஸ்க்ரீன் பிளே ஒப்பேத்திடுவார். இந்த படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டி படமாக வருன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. சரி, கூலி படத்தை பற்றின விஷயம் வந்து இவ்வளோ தான் மக்களே. மேற்கொண்டு இந்த படம் வந்து வர இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் என்னங்கிறத பொறுத்து நம்ம வீடியோக்குள்ளே பேசலாம். இந்த சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக வீடியோ பார்க்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மேற்கொண்டு எதுவும் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி சினிமா ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.